Let's go holidays and Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. Let's go holidays Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. துலா ராசிக்கு 27 வருஷத்துக்கு அப்புறம் சனி 6ல் வருது. சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. அதில் அடுத்த ஒரு ஸ்பெஷல் அவங்களுக்கு என்னென்னா குரு வேறு 9ல் வரப்போகிறார் இந்த மேலுது. அது ஒரு பெரிய விசேஷம். 5ல் ராகு 11ல் கேது என்பது ஞாபகத்தில் வச்சு. பூர்வ புண்ணியத்தில் தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். அபிராமி அந்தாதியில் 40வது பாடல் 59வது பாடல் 75வது பாடல் படித்தாலே பூர்வ புண்ணிய தோஷம் போயிடும் என்பது சாஸ்திரம். ஸோ பெருசாக அழட்டிக்க வேணாம். பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் இந்த பூத கண்ணாடி ஆராய்ச்சி வச்சுக்கினேன், நான் தான் அம்மா, நான் தான் அப்பா, நான் சொல்கிறத கேட்கணும், இப்படி அப்படின்றது நோன்றது மட்டும் விட்டுணும். பிள்ளைகள் இடத்தில் நல்ல தோழியாக நல்ல தோழனாக மாறிடணும். எல்லாத்துலேயும் அப்கிரேடாகவே போகும். திருமணமாக நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்தில் இவங்க ஃப்ரெண்டாக மாறிட்டாங்கன்னா அது ஹாப்பி ஆகிடும். அதே போல் பண வரவுக்கு உண்டான அனுகூலம் கிடைக்கும். வண்டி வாகனத்தை அதிகமாக மாற்றக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியில் யார் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதே போல் பழைய கடன்கள் செட்டில் ஆகும், புது கடன் வரும். அதனால் அந்த புது கடனை இன்டீரியர் பண்ணுறதோ அல்லது வீட்டில் ஒரு மாடி போடுறதோ ஃப்ளோர் போடுறதோ பண வரவுக்கு வரும். பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அனுகூலமான காலகட்டம். பெரியோருடைய ஹெல்த்தை பார்த்துக்கும். அது கண்டிப்பாக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா பெரியவங்க ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்கக்கூடிய. அதே சமயம் இவங்க மூதாதையர்களாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் கோபுரமாக மாறக்கூடிய அமைப்பு, மாடி வீடாக மாறக்கூடிய, இல்லைன்னா அந்த சொத்து நல்ல விலைக்கு போயிட்டு இவங்க வேற இடத்துல நல்லா வாங்கக்கூடியது. ஆக ரொம்ப பிரமாதமான அமைப்பு காணப்படும். தென்குடி திட்டைன்னு தஞ்சாவூரில் வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம், அந்த ஆலயமும் திருநாகேஸ்வரமும் பக்கத்தில் தான். போயிட்டு வர்றது கெடுபலன்களை குறைத்து நல்லது கொடுக்கும். துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல காலகட்டம் வருது. இவர்களால் இவர்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு அற்புதமான காலகட்டம் நிச்சயமாக ஏற்படும். அபிராமி படித்தால் குழந்தைகள் விஷயத்திலும் ஏற்றமே. துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடன் தீரப்போகுது, ஆரோக்கியம் வரப்போகுது. ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்துன்னு வச்சிங்களேன், நிறைய நேரம் வேலை செய்வான். நிறைய நேரம் வேலை செஞ்சால் நிறைய நேரம் பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிச்சா என்ன பண்ணுவார்? முதல்ல ஒரு வீடு வாங்குவார், அதுக்கப்புறம் நகை வாங்குவார், திருமணம் பண்ணுவார், குழந்தை பாக்கியம் வரும், எல்லாத்தோட ஊர் விட்டு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது அப்படின்னு ஒரு அரேஞ்ச் பண்ணுவார். பக்தி யாத்திரை போவார், பரவசமான யாத்திரைகள் போவார். எல்லாம் கரெக்டு. இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லைங்களா? அப்போ பணம் வரப்போகுது. கடன் தீரப்போகுதுன்னா என்ன அர்த்தம்? பணம் வந்தால் கடன் கொடுக்க போகிறான். அதனால் குட்வில் வரப்போகுது. பேங்க்கில் போய் நீங்கள் பணம் கேட்டால் கூட குட்வில் இருந்தால் தான் ஸ்கோர் வேணும். ஸ்கோர் இல்லைன்னா கிடையாது. அப்போ உங்களுக்கு ஸ்கோர் வருது. ரெண்டாவது, இந்த துலா ராசிக்காரர்கள் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு தெராசில் கட்டிக்கூடியவர்கள், கட்டி காத்து சொல்லக்கூடியவர்கள். நிறைய நீதிபதிகள், அட்வொகேட்ஸு, டாக்டர்ஸு இவங்கெல்லாம் இதில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அதே மாதிரி வருமானங்கள் கூடும், இடமாற்றங்கள் வரும். இப்படின்னு நான் சுப பலனாக போகும்போது உங்கள் அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு நிறைய கீரைங்க, தேன், பால், அதே மாதிரி கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டு ராத்திரியில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமாக தூங்க முடியுமோ தூங்குனீங்கன்னா அற்புதமான வாழ்க்கையாக அமையும். வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். துளாராசியை பொறுத்தளவுக்கு சனி பயிற்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வேலை வாய்ப்பில் சில மாறுதல்கள் அவங்க எதிர்பார்ப்பாங்க. மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி பேங்க் லோனுக்கு அவங்க போவாங்க. சில நேரங்களில் கடன் மாற்றி விடுறது, அதாவது அவங்க பேங்க்கை சரியாக அணுகும் பொழுது இல்லை நீங்கள் ஃபினான்ஸ் வாங்குங்க அப்படி மாதிரி மிஸ்கைடன்ஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மறைமுக எதிரிகள் இருப்பார்கள், கவனம் என்பது தேவை. அவங்க கூடவே இருந்து கூடவே பேசுவாங்க, கூடவே இருந்துட்டு இருப்பாங்க, பின்னாடி போய் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. சில விஷயத்தில் ரொம்ப நம்பி போகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகிறது, ஒரு நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெட் ரிட்டனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு
கொஞ்சம் அந்த ரொம்ப மருத்துவத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மருந்துகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. துளாராசி அன்பர்கள் கடனில் கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் பட்ட இடத்துலையே படுன்னுவாங்க. கால் சம்பந்தமான உபாதைகள் என்பது இருந்துட்டு இருக்கும். கை கால் நீ சம்பந்தமான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நம்ம ஒரு விஷயத்தை இன்னொருத்தட்ட சொன்னோம்னா அது மாற்றி அவங்க போய் நம்மளை பற்றியே பின்னாடி பேசுறது. அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ரகசியத்தை சொன்னால் ரகசியம் உங்களே சுற்றி திருப்பி ரகசியம் வந்துடும்னு சொல்லுவேன். வேலை வாய்ப்பில் மேல் அதிகாரியின் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பப்போ சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறையா இருந்துருக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதேனும் கடன்கள் எதிர்பார்த்தாங்கன்னா அது அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். புது தொழில் கல்வி கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு வெற்றியை தரும். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் மேடம், ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி போகுது, 5ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வராரு, 11ஆம் இடத்திற்கு கேது நகர்றாரு. ஸோ இதில் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா 50% இருக்குது. 6ஆம் இடத்திற்கு சனி வருவது மிகுந்த நன்மை. நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் குணமடையும், உடல் வலிமை பெறும். நாட்பட்ட நோய்க்கு மருந்து சாப்பிட்றவங்களாம் கூட அந்த மருந்து சாப்பிட்றத நிறுத்தலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். IAS, IPS போன்ற UPSC தேர்வுகள், TNPSC, Group 1, Group 2, Group 3, Group 4 எக்ஸாம்லலாம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் போட்டிகள் குறைந்து வெற்றி கிடைக்கும். போட்டி இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சக போட்டியாளர்கள் இடத்தை மாற்றிக்கொள்வார்கள். அதன் மூலமாக 2 மடங்கு லாபம் வரும். தொழிலில் வேலையாட்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். உங்களுடைய எதிரிகள்லாம் அவங்க வேறு பிஸ்னஸ்க்கு போயிடுவாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கடன் ஒவ்வொன்றாக குறையும். உறவினர் மூலமாக நன்மைகள் ஏற்படும். மனக்கவலை, வேதனை என்ற அனைத்தும் தீரும். நல்ல உணவு, தூக்கம் கிடைக்கும். பணியாட்கள் மூலமாக அதிக உழைப்பு, அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தும் உங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக முடியும். விவசாயத்தில் மிகுந்த லாபம். ஆடு மாடு கோழி வளர்ப்பில் நல்ல லாபம் கிடைக்கும். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் அடிக்கடி வரும். இதனால் சண்டை வரும். பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லாமல் வேலையில் சக பணியாளர்களுடன் சண்டை வரும். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு துலாம் ராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட்டு, கமோடிட்டி, கேம்லிங்லாம் போனால் நஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலத்தில் ஆல்கஹாலிக் அடிக்ஷன் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுறதுக்கான அதாவது ஆல்கஹாலிக் அடிக்ஷன் மிகப்பெரிய உடல் நோயை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் சனி இருக்கும் காலத்தில் எதிரிக்கு அது ஒரு கோபம் வந்துச்சுன்னா கொடூரமாக தாக்கக்கூடிய சூழ்நிலை. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது ஏதாவது பொருள் எடுத்து அடிச்சிருது, அதனால் வழக்கு சிறை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொடூரமான காலம். ஒரு விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே 6ஆம் இடத்தில் சனி தான். ஸோ வேலை இடத்தில் சக பணியாளர்கள், உயரதிகாரி இடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதன் மூலமாக நிம்மதி இருக்காது. பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியன்று வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நெகட்டிவ் பலன்கள் குறையும். பிஹைண்ட் ரூட்ஸ் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம், பவர்ட் பை டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மற்றும் ஃபர்னிச்சர் இன் 2025 ட்ரெண்டிங் டீல்ஸ், அம்ருத் கோட்யார்ட், டெஸ்டினேஷன் வெட்டிங் கோயம்புத்தூர், குலாஸ் ஜாகரி பவுடர், அசலானது ஸ்பெஷலானது, சாந்தா சில்க்ஸ் மதுரை, அழகின் கம்பீரம். லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் and தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் பிரசன்ஸ் பிஹைண்ட் இட் சனி பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை டார்லிங், குலாஸ் ஜாகரி பவுடர், அம்ருத் கோட்யார்ட், சாந்தா சில்க்ஸ் மதுரை.